வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபீடிங் டாப் எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபீடிங் டாப் அப்படின்னா சொல்ல தேவையில்லை, விளக்க உரை சொல்ல தேவையில்லை. அதாவது வந்து எல்லாருமே சுடிதாரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து ஃபீடிங் பண்ண முடியல. ஸோ நான் வந்து இது என்ன வந்து சுடிதாரை வந்து தைச்சி போட முடியல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஒரு டாப். இது யாருக்கு வேணால் தைச்சிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி தைக்க போகிற இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 சைஸ் கொண்ட ஒரு அளவு, ரெடி அளவு 40 சைஸ் கொண்ட ஒரு அளவு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு நான் வந்து சுடிதார் எப்பயும் போல் நார்மலாக வெட்டிட்டு 15 இன்ச்சு வந்து நான் முன்னாடி உள்ள முன்பாகத்தில் மட்டும் நான் வந்து லைனிங்கை வந்து பாதியை வெட்டிட்டேன். ஏன்னா ஃபீடிங் டாப் வச்சோம்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வரைக்குமே ஜாயின் பண்ணி தான் வந்து தைக்கணும். அதனால் அந்த 15 இன்ச்சு வரைக்கும் நான் வந்து வெட்டிட்டேன். ஸோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு துணி வெட்டுறீங்கன்னா தனியாக வந்து ஒரு 16 இன்ச்சில் வந்து லைனிங் துணி தனியாக வந்து வேணும். அது போக வந்து லைனிங்கில் உள்ள மெட்டீரியல் தனியாக வந்து 16 இன்ச்சுக்கு வேணும். அது போக வந்து மெயின் பீஸில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி துணி இருந்தால் கூட ஓகே தான். அல்லது இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு துணி வந்து இருந்தாலும் ஓகே தான். அதை வச்சு நீங்கள் ஃபீடிங் டாப் ஈஸியாக வந்து தைச்சிக்கலாம். இதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இந்த ஃபீடிங் டாப் வந்து மேல் பாகம் வந்து தனியாக ரெடி பண்ணி ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த அளவு வந்து வெட்டி நீங்கள் வந்து மிடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் பாகம், அதாவது வந்து மிடில் பாகம் வரும், 2 பக்கமும் சைடில் வந்து பாகம் வந்து வரும் ஃபீடிங் டாப்பில். ஸோ அந்த ஃபீடிங் டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து மேலே கீழே இருந்து மேலே இழுக்கிற மாதிரி அந்த ஜிப்போட விஷயம் வந்து வாங்கி வைக்க போகிறேன். ஏன்னா மேலேருந்து கீழே இழுத்தோம்னா ஸோ ஜிப்பு பூட்டும்போது மேலே வந்து அந்த ரன்னரை வந்து இன்னர் ஜிப்பு வந்து தெரியக்கூடாது, எப்போவுமே வந்து கீழே தான் இருக்கணும். அதனால் வந்து மேலேருந்து கீழே வர்ற மாதிரி கீழே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஜிப்போட அமைப்பு வந்து மாற்ற போகிறேன். ஸோ இதில் வந்து முன்பாகம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நடுவில் வரக்கூடிய அந்த பாகம் வந்து 8 இன்ச்சு வச்சுக்கலாம். சைடில் வரக்கூடியது துணி வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். இதை வந்து எல்லாமே ஜிப்பெல்லாம் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பாகத்தில் வந்து நம்ம வந்து வச்சு திரும்ப வந்து இதை வந்து வெட்டிக்கலாம். ஸோ எப்படி தைக்கிறதுங்கிறத இப்போ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 8 இன்ச்சுக்கு வந்து லைனிங் வந்து பாகம் வந்து நான் வெட்டிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி மிடில் வந்து பூ வர்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எப்பயும் போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு பயமோ தயக்கமோ ஒரு வேறு வேறு எதுவுமே தேவையில்லை. எப்பயும் போல் செய்யுங்க. துணி மட்டும் இருந்தால் போதும். பட் மிடில் வரக்கூடியது 8 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். அதாவது 8 இன்ச்சு ரெடி அளவு வேணும். அப்படின்னா நீங்கள் வெட்டக்கூடியது ஒரு 4 இன்ச்சுனா வந்து 2 மடிப்பாக வெட்டும்போது 4.5 இன்ச்சுக்கு வச்சு வெட்டிக்கோங்க சகோதரிகளே. அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிடில் துணியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பூ வந்து வருது பார்த்தீங்களா, இந்த பூ வரக்கூடியது அந்த டாப் நான் ஜாயின் பண்ணும்போது அந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல கழுத்து பக்கத்தில் வராமல் கீழே வந்து வரும். ஏன்னா கழுத்தில் வந்து நெக்கு வரும் இல்லையா, ஆல்ரெடி வந்து இதில் வந்து நெக்கு டிசைன் நெக்கு வேறு. ஸோ அது வேறு இருக்கிறதுனால வந்து மேலே வந்து நம்ம அந்த பூவை வச்சா அது வந்து வீணாக தானே போகும். அதனால் வந்து இதை கீழே வர்ற மாதிரி நான் வந்து இதில் வச்சு தைக்க போகிறேன். முழுமையாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். இதற்கு உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அரை மீட்டர் லைனிங் தேவைப்படும். அப்புறம் நீங்கள் வெட்டினதில் மிச்ச பீஸ் இருந்தாலே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 இன்னர் ஜிப்பு வந்து தேவை, நீளமான ஜிப்பு வந்து தேவை. இதுக்கு குறைஞ்சது இதுக்கு இன்னர் ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதோட நீளம் வந்து குறைஞ்சது ஒரு 11லேருந்து 12 இன்ச்சு வரைக்கும் நான் வைக்க போகிறேன். கண்டிப்பாக வைக்கணும். அப்போனா தான் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இருக்கும். இப்போது சைடில் உள்ள துணியும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது தைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை செய்யணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. இதை வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ரொம்பவே ஈஸியாக இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஃபீடிங் டாப் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஏதோ ஒரு அவசியமான கட்டத்தில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதையும் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அதை நம்ம வந்து முதல்ல வந்து வெட்டிடக்கூடாது. ஒரு 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
இந்த பூ வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கீழேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கீழே அப்படிங்கிறனால அது வந்து சும்மா ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் அதை வந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து தையல் போட்டுட்டு மீதி உள்ளதை வந்து ஒரு 12 இன்ச்சு 12 இன்ச்சு நம்ம கேப் விட்டுட்டு அதற்கப்புறம் மேலே வந்து தைச்சிக்கலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ 2 பக்கமும் இப்போ வந்து இந்த துணியை வச்சு மீதி இருக்கக்கூடிய அந்த லைனிங்கையும் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கரெக்ஷன் வந்து தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி வந்து மெயின் பீஸை எக்காரணத்தை கொண்டு வெட்டிடாதீங்க. தச்சு முடித்து நம்ம ஆல்ரெடி வெட்டின அளவுக்கு அந்த துணி வந்து வேணும், அது போக வந்து மீதி இருந்தால் வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மிடில் பீஸை ஜாயின் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. கீழேருந்து மேலே வர மாதிரி தான் ஜாயின் பண்ணுறேன். கீழே வந்து பூ வரக்கூடிய பகுதி வந்து வருது, அதில் வந்து 2 இன்ச்சு மட்டுமே நான் வந்து தையல் போடுவேன். கலந்து காட்டுறேன் பாருங்கள். 2 இன்ச்சு மட்டும்தான் இந்த ஜிப்போட அளவு. மேலேருந்து கரெக்டாக ஒரு 11 இன்ச்சு முடிகிற மாதிரி வந்து ஜிப்போட அளவு வச்சு போகிறேன். ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து பண்ண முடியும். ஒரு டாப் தைச்சி பாருங்கள், அப்புறம் தெரியும் பாருங்கள் இதோட மகத்துவம் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து தைச்சிக்கோங்க. ஸ்பேஸ் வந்து ஜிப்பு அளவுக்கு ஃபுல் அளவு வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து அதை பற்றி உங்களுக்கு நோ ப்ராப்ளம், அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்க தான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பூ வரக்கூடியது மிடில் கீழே வரக்கூடிய இடம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணனால இன்னொரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், அதாவது சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுலேயுமே இது மாதிரி வந்து 2 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுட்டு மீதி உள்ளதை க்ளோஸ் பண்ண போகிறேன். அதாவது ஜிப்பு அளவுக்கு வந்து நான் வச்சுட்டு மீதி உள்ளதை மேலே வரக்கூடியதை க்ளோஸ் பண்ண போகிறேன். முக்கியமாக 2 பக்கமும் அந்த ஜிப்போட அளவு கரெக்டாக ஒன்று போல் வர்றது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் வந்துடக்கூடாது. ஏன்னா நீளமான ஜிப்பு தான் வைக்கிறீங்க, இதில் வந்து உங்களுக்கு எந்த மாற்றமும் செய்கிறதுக்கு தேவை இருக்காது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஓவர்லாக் வந்து போட்டுக்கணும். ஓவர்லாக் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஜிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி வரப்போகுது, ஜிப்பு எப்படி வரப்போகுது, எப்படி வந்து நான் இதை வந்து அமைக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் போடுறதுக்கு முன்னாடி இதோட மிதி வந்து சிங்கிள் மிதிக்கு வந்து நம்ம வந்து இதை மாற்றிக்கணும். ஏன்னா இன்னர் ஜிப்பு வைக்க போகிறோம் இல்லையா, டபுள் மிதியில் வந்து நம்ம வந்து வைக்க முடியாது. ஓவர்லாக் போட்ட உடனே நம்ம பண்ணக்கூடியது ஜிப்பு வைக்கக்கூடியது தான். அதனால் வந்து அதை நம்ம வந்து மாற்றிக்கணும். என்னதான் வந்து துணி வந்து சைடில் நம்ம வந்து விட்டுருந்தாலும் திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த உடல் அமைப்புக்கு திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து மெயின் பீஸ் வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி அந்த மாதிரி கூட வரலாம். ஆனால் அது வந்து இது ஜிப்பெல்லாம் வச்சுட்டு கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மட்டுமே அது தெரியும். இப்போ வந்து பார்த்துக்குங்க, ஜிப்பு வந்து வச்சு தைக்கிறேன். நார்மலாக ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கணும். ஜிப்போட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா கீழே பூ இருக்கிற பக்கம், அதாவது கீழே வர்ற மாதிரி தான் வைக்கிறேன். ஓப்பன் பண்ணால் கீழேருந்து மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்கணும். க்ளோஸ் பண்ணும்போது அதோட ரன்னர், ஜிப்போட ரன்னர் வந்து கீழே இருக்கும் க்ளோஸ் பண்ணும்போது. அந்த மாதிரி தான்
அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சுடிதார் போட்டிருக்கும்போது உங்களுக்கு வந்து வெளியே அந்த ஜிப்போட அமைப்பு வந்து தெரியாது. இல்லாட்டி வந்து மிடில் வந்து அந்த ஜிப்பு வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இன்னர் ஜிப்பு வைக்கும்போது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப தள்ளியும் தையல் போட்டக்கூடாது, ரொம்ப ஒட்டியும் அந்த ஜிப்பை வகுந்து விட்டு தையல் போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ வகுந்து விட்டு போட்டால் தானே அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், அதனால் சொல்கிறேன். ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் போயிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பக்கமே ஜிப்பு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். திரும்ப வகுந்து விட்டு அதை கரெக்டாக ரெடி பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை தேவைப்படுறவங்க இன்னும் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை தொட்டு ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் போகும். யூடியூப்பில் வந்து அந்த வசதி இருக்குது. எந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஜூம் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வெளியே திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த ஜீப் முதல்ல வைக்கிறது, எப்படி வந்து அதோட ஃபினிஷிங் கொடுக்குறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க, ஜிப்பு உள்ள ஃபீடிங் டாப் வந்து ரெடி. இந்த பீடிங் டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிப்பு வைக்கிற மாதிரி வந்து அந்த ஜிப்பை வந்து இன்னர் ஃபினிஷ் வந்து பண்ணணும். அதாவது வந்து அது எப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு வெட்டி தைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மலாக வச்சு இந்த ஜிப்போட ஃபினிஷிங்கை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நல்லாவே புரியும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜிப்போட ஃபினிஷிங் வந்து முடிக்கணும். இன்னர் ஜிப்பு வைக்கிறது ஒன்றும் ரொம்பவே கஷ்டமான வேலை இல்லைங்க, ரொம்பவே ஈஸியான வேலை தான். அது வந்து கஷ்டம்னு நினச்சா கஷ்டம்தான், ஈஸின்னு நினச்சா ரொம்பவே ஈஸி தான். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வந்து அதை வந்து ஈஸியாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே சுலபமாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பொறுமையாக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பொறுமையாக இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்னர் ஜிப்பு வைக்கிறது வந்து இந்த பீடிங் டாப்புக்கு மட்டும் இல்லை, பேண்ட்டுக்கு எந்த வகையான பேண்ட்டுக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இன்னர் ஜிப்பு வந்து வச்சுட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓவர்லாக் போட்டும் இதை வந்து இது பண்ணலாம். ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பக்கா பண்ணலாம், அப்படி இல்லாமலும் பக்கா பண்ணலாம். சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இன்னர் ஜிப் எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடியது, ஆல்ரெடி வந்து நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெட்டி வச்சுருந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஏற்கனவே வெட்டி இந்த பகுதியை இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியோடு சேர்த்து நம்ம வந்து அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆர்ஸ் வந்து போட்டுக்க போகிறோம். இப்படி வெட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், அதாவது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பீஸ் வந்து ஒட்டு போடணுமா இல்லை தேவையில்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை வச்சு வெட்டினோடனே சைடில் வரக்கூடிய இந்த லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் வரக்கூடிய இந்த லைனிங் பீஸை வந்து நம்ம வந்து வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஜிப்பு இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஜிப்புக்கு நம்ம வந்து அதை வந்து அது என்ன சொல்கிறது, ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதை ஜிப்போட வந்து அந்த விளிம்பு தெரியாமல் அதை வந்து பக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா?
அப்படி பக்கா பண்ணிட்டோம்னா அந்த ஜிப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே லுக்காக இருக்கும். யூஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஜிப்பு வந்து நிற்கும். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைப்பு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வெட்டின பீஸை வந்து கீழே வச்சு நான் வந்து அதை ஃபுல் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்த வகையில் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னர் ஜிப் வச்சு உங்களுக்கு வந்து இது வந்து கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மாடலும் வந்து வரப்போகுது. இன்னர் ஜிப்பு வச்சு இதை பார்த்துட்டீங்க. இதே வீடியோவில் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த இன்னர் ஜிப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து மாடலும் பண்ண போகிறோம். இன்னர் ஜிப் மட்டும்தான் இதில் செய்ய முடியும் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. நம்ம வந்து கழுத்து மாடல் பண்ணி அதையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மாடல் போடுற மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போதைக்கு நார்மலாக ஜிப்பை மட்டும் வைக்கிறதா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்பவே பொறுமையாக இதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லாவே புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க எந்த அளவுக்கு நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து ஒரு வெட்டின பாகத்திலேருந்து நார்மலாக இருக்கக்கூடிய சுடிதாரில் வந்து 14 இன்ச்சு 15 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கிறீங்க. அதற்கப்புறமா அதே அளவு 15 இன்ச்சு உயரம் கொண்ட ஒரு துணியில் 8 இன்ச்சு அளவுக்கு ஃப்ரண்ட் பாகம் ரெடியாக வர்ற மாதிரி வெட்டிக்கிறீங்க. அதாவதுனா ரெடியாக வரணும்னா 4 இன்ச்சு 8 மணிக்குள்ளே போட்டு எடுக்கிறீங்கன்னா 4 இன்ச்சு வரக்கு மாதிரி வந்து வெட்டிக்கிறீங்க. அதில் வந்து மிடில் பாகமும் சைடில் வரக்கூடிய துணியை அப்படியே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லைனிங் வந்து அப்ளை பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஜிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஜிப்பு வந்து கீழேருந்து மேலே இழுக்கிற மாதிரி ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணால் கீழே வர்ற மாதிரி வந்து இதில் வந்து அமைச்சிருக்கேன். அதை தான் நான் முதல்ல சொன்னேன், திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த பாகம் வந்து முடிச்சிருக்கேன். இதே போல் நீங்களும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த ஃபீடிங் டாப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நீங்கள் வெட்டி வச்சுருந்தீங்க இல்லையா, இந்த முன்பாகத்துலேருந்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்தீங்க இல்லையா, ஸோ அதை வச்சு இதில் வந்து நீங்கள் வந்து ஆஸ் போட்டுக்கலாம். தேவைப்படும் பட்சத்தில் மெயின் பீஸு வந்து ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் போட்டுட்டு என்ன ஒரு விஷயம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் தட்டை வந்து முதல்ல வந்து வெட்டிடாதீங்க. நார்மலாக எப்பவுமே வெட்டுற மாதிரி வந்து வெட்டிடாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா எது வந்து நீங்கள் வந்து அந்த ஜாயிண்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கவர் தட்டு வெட்டிக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து மறந்தாப்பில் வந்து பேக் தட்டை கூட நீங்கள் வந்து வெட்டிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதே இந்த டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து மாடல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வீடியோ வந்து நான் போட போகிறேன். ஸோ அதையும் பாருங்கள். இதில் வரக்கூடிய கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு, இல்லை ஒன்லி வந்து எனக்கு ஃபீடிங் இது மட்டும் ஜிப் மட்டும் வச்சு
வச்சா போதும் அப்படிங்கிறவங்க இதை பார்த்து அப்படியே கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்பேஸ் வந்து விட்டுருப்பீங்க இல்லையா, கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்பேஸ் வந்து வேணும். ஆல்ரெடி வெட்டின பீஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து வேணும். அதில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு என்ன கழுத்து, ரவுண்டு கழுத்தோ இல்லை கழுத்தோ இல்லை ஸ்டார் நெக்கோ எந்த மாதிரி நெக் வேணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதாவது கீழே வரக்கூடிய அந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தேவைப்படுறவங்க அப்படி பண்ணிக்கோங்க. இல்லை இதில் வந்து மாடலும் எப்படி தைக்கணும், மாடல் கழுத்தம் வைக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வீடியோவும் வரும். ஸோ அதில் உங்களுக்கு மாடல் நெக் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறத, அதாவது முன்பாகத்தை ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து முழுமையாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு பூஸ்ட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி லேடிஸ் டெய்லரிங் சார்ந்து நிறைய வீடியோக்கள் வரும். ஸோ அதற்காக காத்திருங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் ஸ்டிச் மாஸ்டர் தமிழோட. ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பாகத்தில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட தேவைக்கேற்ப கழுத்து வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு. ஸோ அடுத்து இதே பகுதியில் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே பகுதியை மாடல் வச்சு தைச்சு கீழே எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.